ஃபர்ஸ்ட் பையன் தான் வரணும்னு சொன்னானா? சரி. ரெண்டாவது பையன் தான் சொன்னானா? அதுவும் இல்லை. அடுத்து பையன் தான் சொன்னானா? மூணாவது என்ன வந்து? மூணாவது பொண்ணு. நல்ல ஜோசிங்க. ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, 3 தடவையும் அடுத்த பையன் சொல்லிட்டான். இப்ப 4வது ஒண்ணு நான் பையன் பந்தி கட்டுறேன், பத்திரம் அடிச்சுட்டு வா, கையெழுத்த போட்டு தரேன். பெற்று இருந்துருச்சு. கல்யாணம் பார்த்தியா? இந்த கல்யாணம் பார்த்து உங்க கல்யாணத்தில் பார்க்கலையா? உன் வீட்டுக்காரன் பார்த்தானா? உன் வீட்டுக்காரன் கல்யாணம் பண்ணி வச்சது நான் தான். உனக்கு ஜாதகம் நான் தான். என்னை கேட்காம இது பண்ணிட்டாங்க. ஆனால் என்னைக்கு என்னை கேட்காம பண்ணாங்களோ தவறா சொல்ல, உயிர் இருக்கும். இன்னைக்கு தொழில், வருமானம், குடும்பத்தில் நிம்மதி இருக்காது, சண்டை சச்சரவு, எந்த ஒரு காரியம் மூலியமா தடைப்பட்டு போகும். எதை செய்யலாம்னு நினைக்க வேண்டிய செய்ய முடியாது. இன்னைக்கு வெளி உலகத்து சிரிப்பு, வீட்டுக்குள்ள அழுவாச்சு, ஒரு ஒற்றுமை சேர்க்கை எதுவும் இல்லாம இன்னைக்கு என்னடா பண்றது அப்படிங்கிற மாதிரி வெளியே சொல்ல முடியாது. வெளியே சொல்ற மாதிரி ஆயிட்டு. அப்ப என்ன வேணும் உங்களுக்கு? யார் சொன்னது? என்னன்னு சொன்னா? ஃபர்ஸ்ட் பையன் தான் வரணும்னு சொன்னானா? சரி. ரெண்டாவது பையன் தான் சொன்னானா? அதுவும் இல்லை. அடுத்து பையன் தான் சொன்னானா? மூணாவது என்ன வந்து? மூணாவது பொண்ணு. நல்ல ஜோசிங்க. ஒரு தடவை சொன்னா பரவாயில்ல, 3 தடவையும் அடுத்த பையன் சொல்லிட்டான். இப்ப 4வது ஒண்ணு நான் பையன் பந்தி கட்டுறேன், பத்திரம் அடிச்சுட்டு வா, கையெழுத்த போட்டு தரேன். பெற்று இருந்துருச்சு. முன்னாடி செய்யணும்னா பெற்று எடுத்துட்டு ஏன் தான் செய்யணும்? எனக்கு தான் பேர் வைக்கணும். பேர் வைக்க புரிய விளக்கம். இதுல ஏன் வந்து 3 பொண்ணா அப்படி விளக்கம் தெரியுமா? 3 பொண்ணு போனது ஏன் அப்படின்னு விளக்கம் தெரியுமா? தெரியாது. உன் பேர் என்ன? என்ன ராசி போனது? 2 பேர் சொல்லுங்க. கருப்பசாமி என்ன சாமி விளக்கம்? சரி. திருமணம் நடந்தா நமக்கு என்ன செய்யணும் வேண்டுச்சு? திருமணம் நடந்துட்டா எனக்கு என்ன செய்யறன்னு வேண்டு வச்சுக்க. நான் கேட்கல, நீங்க என்ன வேண்டு வச்சுக்க. நீங்க வீட்லயே பையனா இருக்கு, நீங்களா போதும். என்ன வச்சு பையனே தான் என்ன வச்சு ஒண்ணு அமையல. நல்லா கேட்டுடா, பாக்குற பொண்ணு கிடையாது. இப்ப கோட்டை பண்ணிட்டு ஒரு பொண்ணு பார்த்துருக்குறோம், சொல்றேன்னு இருக்கிறாங்க. சொல்லணும் சாமி, திருமணம் ஆகணும், வேலையும் கிடைக்கணும். இது நம்ம கல்வியிட்ட கேட்கணும். திருமணமான என்ன செய்யணும் வச்சோம் நீங்க சொல்லணும். ஏன்னா நான் நிறைய குடிச்சு வேணும் மாத்திரம். நைட்டு போறதுல காலையில் பார்த்தா மறந்துடும். ஒண்ணு, இதுல 2 பேரோட குலதெய்வம் சப்போர்ட் இல்லை. 2 பேரோட குலதெய்வம் சப்போர்ட் இல்லை. உங்க குலதெய்வம் சப்போர்ட் இல்லையா? உங்க வீட்டுக்காரர், உங்க அம்மா வீட்டு குலதெய்வம் உங்களுக்கு சப்போர்ட். இப்ப நீங்க கேட்கலாம், அப்படி நாங்க என்ன தவறு பண்ணணும்? புரியுதா? அதே போல உங்க ஜாதக ரீதியில 5 குழந்தைக்கு அதிகாரம். இப்ப இதுல இன்னொரு பையன் என்ன தெரியுமா? நாம திரும்பவும் ஒரு சூழ்நிலைக்கு பையன் சொல்லி விளக்கத்துக்கு, சரி ஒரு சூழ்நிலை ஒரு பொட்டை நாளைக்கு ஒரு பையன் வேணும், நம்ம சூழ்நிலைக்கு ஒரு நம்ம பிள்ளைகளுக்காக செய்ய ஒரு ஆண்வாரிசு வேணும் அப்படின்னு நினைச்சு திரும்ப அந்த மாதிரி ஆகிட்டா என்ன பண்ணா அந்த பயமும் உண்டு. அந்த பயமும் உண்டு. என்ன விஷயம் விளக்கம்? சரி சாமி, பையனை பெற்று நம்ம வாங்கிக்கலாம். ஒரு பூவை கட்டுற இந்த கேடு வெள்ளம் வந்துட்டு ஆண் வாரிசு கன்ஃபார்மா தந்துடுறேன். போய் முன்னாடி போட போ அப்படின்னு சர்வசாமி 2 குழந்தை கூட சரி எழுதிட்டேன். 3வது பையன் தான் புரியாத பாப்பா. 2 குழந்தை கூட சரி பண்ணிட்டியான்.
பையன் தான் கர்ப்பம் பையன். பையனை பெற்று எடுத்துக்கிட்டு எழுதி கொடுப்ப 10 ரூபா அடிக்கிற எழுதி தரேன். எழுதி கையில் கொடுக்க பையன் தான் பிறக்கணும். சரியா? இப்போ வேற என்ன எனக்கு கேட்கணும் விளக்குங்க நான் பதில் கொடுக்கணும். எதனால பொண்ணு குறைஞ்சி கேள்வி வேணுமா, இல்லை வேற ஏதாவது கோளாறு இருக்குதான்னு கேட்குறீங்களா, இல்லை நம்ம என்னுடைய அப்பப்பட்டு வழியாக எனக்கு ஏதாவது குறைபாடு இருக்குதா, இல்லை மாமனார் வழியாக குறைபாடு இருக்குதா, இல்லை எதனால இப்படி இருக்குது, ஒருவேளை எங்கள் மச்சானருக்கு அந்த மாதிரி எனக்கு இருக்குது, இல்லை என்னாவது தொந்தரவு இருக்குதா, இல்லை முன்னோர்கள் சாபம் இருக்குதா, வேற எதாவது ஒரு தொந்தரவு பிரச்சனைக்கான கேள்வியா? இருக்கணும். 6 வருஷம் ஆயிடுச்சு. 3 மாசத்துல எனக்கு பிரச்சனை. அந்த பிரச்சனை தீர்த்து வைக்கணும் இருக்கு. எங்களுக்குள்ளே ஒற்றுமை இல்லை. எதை ஒற்றுமை இல்லாட்டு மொழி சொல்லிட்டேயா? குழந்தை கல்யாணம் ஆனது குழந்தை பற்றிட்டீங்க, அவ்வளோதான். வந்து நிலையான வாழ்க்கை இல்லை. அதான் முதல்ல ஒரு குடும்ப ஒற்றுமைன்னு சொல்லிட்டேன். குடும்பம் சரியில்லைங்கிற கணக்கு சொல்லிவிட்டேன். சரி வேணா தப்பா சொல்ல. ஆண் பேச்ச பொண்ணு கேட்கறதுல, பொண்ணு பேச்சு ஆண் கேட்கறதுல, நீ சொல்ல எனக்கு புரியல, நான் சொல்ல முடியல, உன்னை நம்பி தான் நான் வந்தேன், நான் என்னால் விட்டுக்க முடியும், நான் இப்படி வர முடியாது அப்படின்னு உங்களுக்குள்ளே போட்டி சிக்கல் அதிகமாக ஆகிடுது. புரியுத விளக்கம்? உங்க வாழ்க்கையை திருப்தி பண்ணி கொடுத்து, சரியா, உங்களை சரி பண்ணி கொடுத்தா போதுமா? வேற என்ன வேணும்? உனக்கு உண்ணானதை பண்ணிவிட்டு உன் வீட்டுக்காரர் ஒன்றையும் விட்டுட்டா போதும், நான் நல்லபடியாக வாழ்ந்துக்கிறேன், பிடிச்சிக்கிறேன். எங்களை தொந்தரவு பண்ணாம தான் செய்யணும். கேள்வி அதாங்க. கரெக்டா கருப்பசாமி? சரி. சரி சரி பா. பா உறுதியாக எடுத்து பயணம் ஊர்ல என்னுடைய குலதெய்வம் கருப்பசாமி குடிக்கொண்டிருக்கான். கண்ணாத்தா மாதிரி 1000 சக்திகள் வந்தாலும் அவன்கிட்ட ஒண்ணுமே பண்ண முடியாது. அவன் காவல் தெய்வம், காக்கும் தெய்வம். அவனை நம்பி சரணடைஞ்சவங்களை அவன் காப்பாத்தாம விட்டதா சரித்திரமே கிடையாது. நீ அங்க போய் முறையிடுதாயி.